Hi friends, welcome to Samria channel. Day vlog போடுங்கன்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இதெல்லாம் ஒரு டே vlog-ஆ அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா நான் கமெண்ட்ல சொல்லியிருந்த மாதிரியே என்னோட டே ஒன்றும் பெருசா ஸ்பெஷலாலாம் இருக்காது. நீங்க எப்படி ஒரு டே டு டே லைஃப்ல இருப்பீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்டில் என்னோட டேல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்டீங்க. நிறைய பேர் இல்ல, 1-2 பேர் ஆசைப்பட்டு கேட்டீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு எங்க வீட்டுல ஒர்க்கிங் டே, அதாவது என் ஹஸ்பண்ட் என் பசங்க எல்லாருமே வந்து ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ்க்கு போகணும். என்னோட கிட்ஸோட ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ரெகக்னிஷன் டே. ஸோ அதுக்காக தான் நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். அதனால லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கணும். ஏன்னா நானும் பசங்களோட கிளம்பி அவங்க ஸ்கூலுக்கு போகணும். அவங்க வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, ஸோ அதை பாக்குறதுக்காக போகணும். vlog எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேமராவை தூக்கிட்டே அலைஞ்சதுனால நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணேன். பாலை பொங்க விட்டேன், லைட்டா தாளிக்கும் போது எண்ணெயை நிறைய காய விட்டு கடுகு சீரகத்தை தீய விட்டேன். பால் பொங்கி கீழே கொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பால் வேஸ்ட் ஆகுற கவலையை விட அந்த இடத்த எப்படிடா கிளீன் பண்ண போறோம் அப்படிங்கிற கவலை தான் நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஒரு வழியா கிளீன் பண்ணி பால் எடுத்து வச்சாச்சு. என் பொண்ணு வந்து என்னதான் வளர்ந்தாலும் அவளுக்கு பருப்பு தனியா தான் வேணும். சாம்பாரோ தாளிச்ச பருப்பும் மேடம் சாப்பிட மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு பருப்பு தனியா எடுத்து வச்சுட்டேன். வாழைக்காய் வறுத்து வச்சாச்சு. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தான் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் செஞ்சிருந்தேன், அப்புறம் தக்காளி பருப்பு செஞ்சிருந்தேன், அது கூட வந்துட்டு வாழைக்காய் வறுவல். ஆக்சுவலா சாம்பார் வைக்கலான்ற ஐடியால தான் இருந்தேன், ஆனா காய்கறி வெட்டல, புளி ஊற போடல, இந்த கேமராவை தூக்கிட்டு சுத்தினதுல இந்த விஷயங்கள்லாம் ஒழுங்கா செய்யல. சரி பரவாயில்லன்னு பருப்பை தாளிச்சு விட்டுட்டேன். அவ்வளவுதான், லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான் யோசிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கணும்னு யோசிச்சேன். ஆல்ரெடி லஞ்சும் சிம்பிளா பண்ணியாச்சு, ஏன்னா நான் இனிமே தான் குளிச்சு கிளம்பி ஸ்கூலுக்கும் போகணும். அதனால ரொம்ப சிம்பிளா சாண்ட்விச் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பட்டர், சீஸ், ஆனியன், டொமேட்டோ அதெல்லாம் வச்சு ஒரு சாண்ட்விச் செஞ்சாச்சு. என் பொண்ணுக்கு வெறுமனையா பிளெயின் சாண்ட்விச் கொடுத்தாச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா காலையில ப்ரோட்டீன் வேணும் அப்படிங்கிறதுக்காக முட்டை கேட்பாங்க, அதனால அவங்களுக்கு முட்டை போட்டு கொடுத்தாச்சு. இது கூட காஃபியும் கலந்து கொடுத்துருவேன். அதே சைடு சைமல்டேனியஸா லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தான் இன்னைக்கு லஞ்ச் பேக் பண்ணோம். என் பசங்களுக்கு இன்னைக்கு லஞ்ச் கிடையாது. அவங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல ஃபன் டே தான், ஜாலியா போயிட்டு புக்ஸ் இல்லாம தான் போறாங்க பாருங்க. புக்ஸ் கூட எடுத்துட்டு போல, வெறும் ரெகக்னிஷன் டே, அதனால உள்ள போயிட்டு அவார்டு வாங்கிட்டு வெளில வந்துருவாங்க. ஸோ ஹாஃப் டே தான் இருக்க போகுது. அதனாலதான் என் பொண்ணு முகத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பினஸ், பாட்டெல்லாம் பாடிட்டு கிளம்பி போறாங்க. இன்னைக்கு தான் வந்து ஸ்கூலோட லாஸ்ட் டேவும் கூட. இப்போ பசங்க கிளம்புன கையோட நானும் கிளம்பணும். அதனால பாய் சொல்லிட்டு வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போனா எங்களோட பூனை பாத்தீங்கன்னா வெளியில வந்து நின்று இருந்தது. லூனா அது பேரு. அதை தூக்கி டக்குன்னு உள்ள போட்டுட்டு டோர் சாத்திட்டு நானும் கிளம்ப போயிட்டேன். பாருங்க ரொம்ப ஏக்கமா பாக்குது, ஏன்டா என்ன உள்ள விட்டு சாத்துனீங்கன்ற மாதிரி. வேற என்ன பண்ண, அது வந்து வீட்டு பூனை, அதால வெளியில போயெல்லாம் பெருசா சர்வைவ் ஆக முடியாது. அதனால எங்க லூனாவை சேஃபா உள்ள வச்சுட்டு நானும் கிளம்பி ரெடி ஆயாச்சு. அந்த காஞ்சி போன சாண்ட்விச் 2 இருந்தது, ரொம்ப ஆறி போயிட்டதுனால ரப்பர் மாதிரி தான் இழுத்துது. இருந்தாலும் இந்த காஃபி வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்தது. ஸோ காஃபியை போட்டு குடிச்சிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு மார்னிங் வாக் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, ஜிம் போறதும் மிஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் என்னோட ரெகுலர் ஆக்டிவிட்டியில வரும், ஆனா இன்னைய டேல என்னால அதை கவர் பண்ண முடியல. நேரா இப்போ ஸ்கூலுக்கு வந்தாச்சு. பசங்க ஜாலியா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு நின்று இருந்தாங்க. இந்த ஸ்கூல் டேஸே செம்ம ஃபன்னு தான்ல. என்னோட பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தா, பாருங்கம்மா இவங்களை பாருங்க அவங்கள பாருங்கன்னு சொல்லிட்டு. என் 2 பசங்களுக்கும் ரெகக்னிஷன் டே அன்னைக்கு பெஸ்ட் டான்சர்ஸ்க்கான அவார்ட் கிடைச்சிச்சு. என் பொண்ணுக்கு தான் பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஆனா என் பையனுக்கு பெரிய லெவல்ல எக்ஸைட்மெண்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் எப்பவுமே ஸ்போர்ட்ஸ் அண்ட் டான்ஸ்க்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்குவான், ட்ராஃபீஸ் வாங்குவான். அதனால இந்த வருஷம் வாங்கும் போது பரவாயில்ல, நான் வாங்குவேன்னு எனக்கு தெரியுமே அப்படின்ற ஆட்டிடியூட்ல தான் அவர் இருந்தாரு. என் டாட்டர் தான் வந்து ரொம்ப ஹாப்பியா என்ன போட்டோ எடுங்க, இந்த சர்டிபிகேட்டோட என்ன போட்டோ எடுங்க, இந்த ட்ராஃபியோட போட்டோ எடுங்க அப்படின்னு நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிட்டா. அவ்வளவுதான், அவங்க அப்பா கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டாரு. நாங்க அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில போற அவசரத்துல வீட்டு வேலை ஒண்ணுமே பண்ணல. அதனால வீட்டுக்கு வந்தோடனே முதல் வேலையா சாமான் கழுவுறதுக்கு டிஷ் வாஷர்ல போட்டேன். நம்ம டிஷ் வாஷர்ல பாத்தீங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் போட்டுற முடியாது, கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் கையில விளக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா போட்ட பாத்திரம் வரைக்கும் சூப்பரா கிளீன் பண்ணி தந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின்லயும் துணியை டம்ப் பண்ணி அதையும் துவைக்க போட்டாச்சு. இப்போ டைம் ஒரு 12:30 இருக்கும். லேட் ஆனாலும் பரவாயில்ல, வேலை எதையும் மிஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி துணியை துவைக்க போட்டாச்சு. துணி துவைக்கிற வேலையை இப்போ என்னோட போஷ் வாஷிங் மிஷின் பார்த்துக்கும். இதே டைம்ல பசங்க பசின்னு கேட்டாங்க, ஸோ அவங்களுக்கும் லஞ்சை போட்டு தந்தாச்சு. லீவ் ஆரம்பிச்சிருச்சுல, இனிமே அவங்களையும் டிவியும் பிரிக்கவே முடியாது. அதிகமான நேரம் டிவி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் என் பொண்ணு பெருசா விளையாட ஆரம்பிக்கல, அதனால வீடு கொஞ்சம் பரவாயில்லையா நீட்டா இருக்கு.
கிளம்புற அவசரத்துல பெட்டை கூட நான் நீட்டா போடாம தான் வந்துட்டேன். அதனால இப்போ பெட்டை எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாம வீடே எடுத்து வச்சு கொடுக்கணும். ஏன்னா இப்போ நான் என்னோட ரோபோ ஆன் பண்ண போறேன். அதை என்னோட வீட்டை பெருக்கிற வேலையை பார்த்துக்கும். இந்த ஒரு ரீசன்னால தான் நாங்கள் மெய்ட் யாருமே வச்சுக்கல. எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு மெஷின் கையில் ஒப்படைச்சாச்சு. பாத்திரம் விளக்குறதுக்கு டிஷ் வாஷர், துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின், வீடு பெருக்கிறதுக்கு ரோபோன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே மெஷின் வச்சிருக்கோம். என் பையன் டிவி பார்த்தது பத்தலன்னு சொல்லிட்டு வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. அவனையும் ஒரு திட்டி விட்டேன். டிவி விட்டா லேப்டாப், லேப்டாப் விட்டா டிவின்னு உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் சிரிச்சுட்டே பதில் சொல்லலாம். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்பப்போ வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சோடனே கேமரா முன்னாடி வந்துட்டு போனாங்க. என் பொண்ணு எனக்கு பண்ற பெரிய ஹெல்ப் பார்த்தீங்கன்னா அவ இறச்சி போடாமல் இருக்கிறது தான். மேடம் எனக்கு கையால் எதையும் எடுத்து வைக்க வேணாம், எதையும் கீழே போடாமல் இருந்தாலே நம்மளுக்கு போதும். இந்த வந்துட்டா பாருங்க, கேமரா ஆன் ஆயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவளோட பார்பியை தூக்கிட்டு கேமரா முன்னாடி வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கா. வந்ததுக்கு நீ அரைச்சி போட்ட பொருளை நீயே கொண்டு போய் வைமான்னு சொல்லவும் அந்த அம்மாவோட பேக் எடுத்துட்டு போறாங்க. ஓரளவுக்கு கீழே இருக்க பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எங்களோட ரோபோட்டையும் ஆன் பண்ணி பாட்டுக்கு கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட வேலைன்னா என்னன்னா யூடியூப் வேலை, அது இல்லாமல் ஒரு சின்ன பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த பிஸ்னஸ்க்கான வேலையும் பார்க்க ஆரம்பிச்சேன். மணி கிட்டத்தட்ட ஒரு 3 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கான்செப்ட் ரெடி பண்ணிக்கிறோம், யூடியூப்ல என்ன போடலாம் அப்படின்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் நான். அதுக்கு பிறகு அதோட எடிட்டிங் ஒர்க்கையும் பார்ப்பேன். இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்ணா என் பசங்களை நான் வெளுத்து எடுத்துருவேன்னு தெரியும். அதனால என் பொண்ணும் என் பையனும் என் பக்கமே வரல. ஆனா சைட்ல இருந்துட்டு என் பொண்ணும் பையனும் என்னை பயங்கரமா ஓட்டிட்டு இருந்தாங்க. என்னம்மா எல்லாத்தையும் கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி. என்னடா பண்றது, யூடியூப்னு ஆரம்பிச்சாச்சு, இதெல்லாம் கேட்குறாங்களே அப்படின்னு சொன்னேன். திடீர்னு ஹால்ல இருந்து என் பொண்ணு கத்துனா, அம்மா ரோபோ பாருங்க சிக்கிக்கிட்டு நிக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ரோபோக்கு இதே வேலை தான். என்னோட கார்பெட்டுக்கும் இந்த ரோபோக்கும் ஆகவே ஆகாது, எப்போ பார்த்தாலும் சிக்கிக்கும். எப்பவும் லைன்ஸ் மார்க் பண்ணி அந்த கார்பெட் கிட்ட போகாத மாதிரி பார்த்துப்பேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை பண்ண மறந்துட்டேன். அதனால ரோபோ போய் அங்கே சிக்கிக்குச்சு. சரி, அதை எடுத்து விட்டாச்சு. நான் சொன்னேன் இல்லையா, பெரிய பாத்திரங்கள்லாம் நம்ம கையில தான் கழுவணும்னு சொல்லிட்டு. அதனால பெரிய பெரிய தட்டு, பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் நான் கையில கழுவுறேன். நெக்ஸ்ட் வாஷிங் மிஷின்ல இருக்கிற துணியெல்லாம் எடுத்து போட்டு அதை காய வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். லஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு நான் சாப்பிட்டேன். ஏன்னா நான் எப்பவுமே லேட்டாக தான் லஞ்ச் சாப்பிடுவேன். ஸோ தட் வந்து டின்னர் வந்து லைட்டாக எடுக்க முடியும். இல்லைன்னா ஜென்ரலாக வந்து டின்னர் எடுக்க மாட்டேன். லைட்டாக ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு முடிச்சிருவேன். 4 o'clock நான் லஞ்ச் சாப்பிட்ட உடனே நட்ஸ் எடுத்துப்பேன். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்திலேயே டீ குடிச்சு, ஈவினிங் வந்துடும் இல்லையா, ஸோ டீ குடிச்சு நம்ம ஒரு ஸ்நாக் ஏதாவது சாப்பிட்டோம்னா அதுவே வந்து ஃபயர் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நான் ஏர்லி டின்னர் எடுக்கிறதுனால எப்போவுமே வந்து டின்னரை வந்து அநேகமாக ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸ்கிப் இன் த சென்ஸ் ரொம்ப லைட்டான ஃபுட் ஏதாவது எடுத்துப்பேன். சிக்கன ரோபோவை எடுத்து விட்ட உடனே அது பாட்டுக்கு இப்போ கிளீனிங் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வீடு கிளீனிங் அது கையில் கொடுத்தாச்சு, துணி காய போட்டாச்சு. இதுக்குள்ள டிஷ் வாஷர் கதை என்ன ஆச்சுன்னு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு டிஷ் வாஷரை பார்க்க போயிருக்கேன். டிஷ் வாஷர்ல பாத்திரங்கள்லாம் அப்படியே பழன்னு மின்னிட்டு இருந்தது. அந்த பாத்திரங்களெல்லாம் எடுத்து ஷெல்ஃப்ல அரேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்கார்ந்தேன். எந்த அளவுக்கு டிஷ் வாஷர் கிளீன் பண்ணிருக்குன்றத நீங்களே பாருங்க. இது நடுவில் நம்ம வீட்டில் எப்போ நடக்கிற ஒரு பஞ்சாயத்து தான். நம்ம 2 பசங்க இருந்தாங்கன்னா அந்த 2 பசங்களுக்குள்ள ஒரு ஃபைட் நடக்கும்ல. பாருங்க எங்க வீட்டில் எந்த லெவல்ல ஃபைட் நடக்குதுன்னு சொல்லிட்டு. சண்டைன்னு வந்துட்டா எந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்றாங்க பாருங்க. இந்த பஞ்சாயத்தை முடிச்ச உடனே அம்மா பசிக்குது அப்படின்னு வந்துட்டா. அதனால ஸ்வீட் கார்னை உரிச்சு வேக வச்சு தரலாம்னு கிச்சனுக்கு வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிளா ஒண்ணுமே இல்லைங்க, உப்பு போட்டு வேக வைக்க போறேன், அவ்வளவுதான். தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைக்க போறேன். அதே டைமுக்கு சைமல்டேனியஸா அந்த பக்கம் டீயும் போட்டுடுறேன். இப்போ ஈவினிங் ஒரு டைம் 4:30 4:45 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைட் கார்ன் வேகுது, அந்த சைட் டீ போட்டுட்டு இருக்கேன். இஞ்சி டீனா ரொம்ப பிடிக்கும், அதனால இஞ்சியை மட்டும் லைட்டாக தட்டி டீயில் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக என்னோட டேல அந்த பர்டிகுலர் டேல என்ன நடந்ததோ அதை கொஞ்சம் கூட எக்ஸாஜரேட் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு காட்டியிருக்கேன். சில நேரம் விளாக் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுவாங்க, அந்த மாதிரி எனக்கு அவசியம் இல்லை. ஸோ நான் எனக்கு என்ன நடந்ததோ அதை தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பிரம்மாண்ட சமையலோ இல்லைனா வந்து ஸ்நாக்ஸுக்கு போண்டாவோ இந்த மாதிரிலாம் ஐட்டம்லாம் நான் செய்யவே இல்லை. ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் மோஸ்ட்லி டெய்லி எங்கள் வீட்டில் இருக்கும். சாட்டர்டே சண்டேனா மட்டும் சமையல் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிச்சனில் 1/2 மணி நேரம் மேலே நின்னேன்னா அது எனக்கு யாரோ கொடுக்குற தண்டனைன்ற மாதிரி தான் தோணும். அதனால எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக செய்ய முடியுமோ அதை தான் செஞ்சுட்டு வெளில வந்துடுவேன். அதுவும் இந்த சம்மர் டைமில் சொல்லவே வேணாம், கிச்சனில் நின்று அப்படி ஊத்துது. வேர்வையை தான் சொல்றேன், வேர்த்து ஊத்துது. அடுப்பு ஆன்ல இருக்கிறதுனால நம்மளால ஃபேன் எல்லாம் எதுவும் போட்டுக்க முடியாது. அவ்வளவுதான். இப்போ கார்ன் வெந்துருச்சு. ரொம்ப நேரமா ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். என் பொண்ணு பாத்தீங்கன்னா விளையாட போறேன்னு ஓடி போயிட்டா. ஆனா எங்களோட பெட், அதாவது இந்த பூனை, இது பேர் வந்து லூனா, இதுக்கு வந்து கார்ன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால கார்னை பிச்சு அதோட தட்டுல ஒண்ணா போட்டு கடகடன்னு சாப்பிடுது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 பீசஸ் சாப்பிடும்னு வச்சுக்கோங்களேன்.
ரொம்ப ஆசையா சாப்பிடும். இவங்களுக்கு போட்டு முடிச்ச பிறகுதான் நாங்களே சாப்பிட முடியும். அவ்வளோ தொல்லை பண்ணோம். என்னோட பொண்ணுக்கு இந்த கார்னை சும்மா அவிச்சு கொடுத்தாலே போதும். என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா போடணும் அப்படின்னு கேட்பான். அதாவது உப்பு, மிளகாத்தூள், லெமன் இதெல்லாம் வந்து போட்டு பெனஞ்சி தந்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னுவாரு. இல்லைனாலும் சாப்பிடுவான், ஆனால் இது கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அடுத்தது என் ஹஸ்பண்ட் வந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவார். டின்னரு 1 இல்லை 2 தோசை கூட சாம்பார், அப்புறம் அந்த கார்னும் வச்சு சாப்பிட்டுட்டு கூட நட்ஸு, கிரேப்ஸு, கொய்யா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதாவது முடிஞ்ச அளவு கார்ப்ஸ் கம்மியா வச்சுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால தோசை குவான்டிட்டியும் ரைஸ் குவான்டிட்டியும் குறைச்சிட்டு ஃப்ரூட்ஸு, காயில வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 o'clock இருக்கும். ஸோ அவ்வளோதான், அவங்க டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு போய் ரீல்ஸ் பார்க்க போயாச்சு. ஒரு 1 hour கம்ப்ளீட் ரெஸ்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப லைட்டாக தான் சாப்பிடுவேன். அதனால ஒரே ஒரு பனானா எடுத்தாச்சு. பசங்களுக்கும் தோசை சுட்டு கொடுத்துட்டு எங்க டின்னர் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜிம் வந்திருக்கோம். இப்போ டைம் ஒரு 9 o'clock இருக்கும். என் பொண்ணும் வந்து வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எங்க கூட வந்திருக்கா. எப்பயுமே வருவா, சும்மா தான் ஜிம்ல உட்காந்துருப்பா. அன்னைக்கு என்னமோ பாத்தீங்கன்னா நான் எதனா ஒர்க் அவுட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருந்தா. ஆக்சுவலா அன்னைக்கு சொல்ல போனா ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணது என் ஹஸ்பண்ட் மட்டும் தான். நாங்க 2 பேருமே ஓபி தான் அடிச்சோம். இவ பாருங்க ட்ரெட்மில்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதை வேற வீடியோ எடுங்க அப்படின்னு கேட்டு வீடியோ எடுக்க வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் ஒரு நைட் வாக் போயிட்டு எங்களது நாள் இனிதே முடிந்தது. என் பையன் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கான். இதுதான் என்னோட சிம்பிளான 1 day vlog. உங்க நாளும் இப்படிதான் போகுமா? கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.